ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2026 வேர் டு ஸ்டடி ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இன் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 2 2A ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேர் டு ஸ்டடி என்ன இருக்க போகுது, 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாக படிக்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, படிக்க ஆரம்பிச்சிடலாம். எஸ், வாஸ்தவமான உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இங்கே என்ன விஷயம்னா, ஒரு போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணும் போது 6th, 7th, 8th, 9th, 10th அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸாக படிக்க ஆரம்பித்தா புக்ஸை நம்ம படிப்போம், எல்லாமே நம்ம கற்றுப்போம். பட் எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, கரெக்டான வழியில் ட்ராவல் ஆகணும் அப்படின்னா, குரூப் 2 2A என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சிலபஸ் உள்ள டாபிக் எந்த புக்கில் கவர் ஆகுது, அந்த புக்கில் எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது, எந்த மாதிரி லிங்க் பண்ணி படிக்கணும். இப்போ சிலபஸ் வைஸ் நீங்கள் ப்ராப்பராக கொண்டு போனால் மட்டும்தான் போட்டித் தேர்வு ப்ராப்பராக அணுக முடியும். நம்ம 6th, 7th, 8th போனோம் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக ஃபுல்லாக படிச்சிருப்போம், ஃபுல்லாக முடிப்போம். பட் அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணும்போது ஒரு 5 மார்க்கோ 10 மார்க்கோ மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சிலபஸ் வைஸ் ப்ராப்பராக கொண்டு போகல, அதான் உண்மை. இந்த வீடியோவில் குரூப் 2 2A இந்த சமச்சீர் புத்தகம் 6 to 12 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வேர் டு ஸ்டடி டாபிக் வைஸாக என்னெல்லாம் இருக்குது, இது முழுமையாக நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்னுமே நம்ம சமச்சீர் புக்கை படிக்கணுமான்னு கேட்டால் எஸ் படிக்கணும், அதை முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, கடந்த செல் நடந்து முடிந்தது ஒரு சின்ன அத்தியாயம்தான், வெறும் பக்கத்தை மட்டும் திருப்பு புத்தகத்தை மூடாது. இது ஒரு மோட்டிவேஷன் லைன் மட்டும் கிடையாது, ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும் இல்லை. நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு 6th புக்கை படிப்போம். அந்த 6th புக்கில் ஒரு டாபிக் கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ கஷ்டமாக இருக்கே இது படிக்கணுமா நம்ம யோசிப்போம். அந்த ஒரு விஷயத்துலேயே நம்ம ஆழ்ந்து முழுகிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் வெளியே வரவே முடியாது. நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் தான் நம்ம இன்னும் மேலே மேலே போக முடியும். அப்போ அந்த டாபிக் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதை தூக்கி வைக்காமல் அது இன்னும் என்ன சரி பண்ண முடியும், அந்த ஒரு டாபிக் கஷ்டமாக இருக்குது மொத்தமாக தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. இல்லை நம்ம என்ன பண்ணணும், அந்த டாப்பிக்கை உரம் எடுத்து வச்சுட்டு எது ஈஸியாக இருக்கோ அதை படிச்சுட்டு திரும்ப அந்த கஷ்டமான டாப்பிக்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக முடிக்க முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். அவள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக முடிய போகிறது கிடையாது. எல்லாமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு சின்ன அத்தியாயம் மட்டும்தான். நீங்கள் மேலே போக 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 எல்லாமே சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? ப்ரிப்பேர் பண்ணும்போது அதே தான், ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போது பாலிட்டி படிக்கிறீங்க, பாலிட்டி படிக்கும் போது ஹிஸ்ட்ரி ஞாபகம் வரும், ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிக்கும் போது ஜியாகிரஃபி கவர் பண்ணணும், எக்கனாமிக் கவர் பண்ணணும், மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, குட்டி குட்டியாக தான் நீங்கள் பில்ட் பண்ண முடியும். ஒரு ஏணிப்படி இருக்குது அப்படின்னா ஒரே படியில் மேலே போயிட முடியாது. நீங்கள் ஒரு படியாக போட்டால் தான் என்ன பண்ண முடியும், மேலே போக முடியும். வாழ்க்கையும் அதே மாதிரி தான், போட்டி தேர்வும் அதே மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க உள்ளே போயிடலாம். ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, சரி பார்த்துடலாம். அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராப்பர் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. கிளாஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, இதில் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, நான் நிறைய வீடியோவில் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான் இது, சமச்சீர் புக்ஸ் நான் இன்னும் படிக்கணுமான்ற ஒரு விஷயம் தான். இப்போ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 2 2Aல கட் ஆஃப் எவ்வளோ வரப்போகுது, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 கேள்விகள் நம்ம வச்சுக்கலாம். 200 கேள்விக்கு 150 இருந்தால் நிச்சயமாக குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் நம்ம கிராக் பண்ண முடியும். கொஞ்சம் அதிகமாக போகணும் அப்படின்னா ஒரு 155 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இங்கே இந்த மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங்குவேஜுக்கு 80 ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க. ரைட்டா? இந்த 80 எடுக்கிறதுக்கு நீங்கள் சமச்சீர் புக்கை ப்ராப்பராக லாங்குவேஜ் படித்தாதான் ஒரு 60 நீங்கள் போட முடியும். ஓகே, அடுத்தது ஜிஎஸ் நம்ம எடுத்துக்கலாம். 75 கேள்வி இருக்குங்க, கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட. ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 10-15 ஒதுக்கிட்டா கூட பேலன்ஸ் இருக்க 60 கேள்விகளில் உங்களுக்கு 30 கேள்விகள் சமச்சீர் புக் பேஸ் பண்ணி தான் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ இங்கே வரப்போகுது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அடுத்தது 25 மேக்ஸ் இருக்குது. ரைட்டா? இதில் ஒரு 15 கேள்விகள். ரைட்டா? அப்போ உங்களுக்கு இந்த 105 கேள்விகள் அப்படின்னு சொல்கிறது சாலிடாக கையில் வந்திருக்கா? ரைட்? அப்போ கட் ஆஃப் நமக்கு தேவை ஒரு 150, 150 அப்படி சொல்லும் போது இது ஒரு ரஃப் மார்க் தான். இந்த 105ன்றது உங்களுக்கு 125 வரைக்குமே நீங்கள் சமச்சீர் மட்டும் ப்ராப்பராக படித்தா எல்லாமே படி. நான் முக்கியமானது படித்தேன், முக்கியம் இல்லைன்னு படித்தேன். இந்த 80 உங்களுக்கு நம்ம 60 தான் போட்டிருக்கோம். ரைட்டா? இந்த 60ன்றது 75 பின்னாக்கா மாறலாம். இந்த 30ன்றது ஒரு 33 மாறலாம். இந்த 15 ஒரு 18 மாறலாம். இது அதிகமாகுமே தவிர கம்மி ஆகாது. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் லாஸ்ட்டாக முடிஞ்ச 2025 லாங்குவேஜ் பேப்பராக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், வித் சமச்சீர் புக் சோர்ஸோடு நம்ம ப்ராப்பராக போட்டிருக்கோம். அது ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். அந்த அடிப்படை இங்கே தான் இருக்குது. அந்த ஜிஎஸ்ல நீங்கள் அவுட் சோர்ஸ் படிக்கணும். ஃபார் பாலிட்டி லட்சுமிகாந்த் ப்ரிப்பேர் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ஹிஸ்ட்ரிக்கு வெங்கடேஷன் புக் படிக்கணும், வெளியே படிக்க போகிறீங்க. அது எல்லாம் படித்து தான் ஆகணும், ஏன்னா மெயின்ஸுக்கு கவர் ஆக போகுது. பட் அந்த 30க்கு அவ்வளோ புக்கை படிக்கிறத விட ஃபஸ்ட்டு 30க்கு கையில் கிடைச்ச சோர்ஸ் 6 to 12 நம்ம கையில் இருக்கா,
அதை ஃபுல்லாக வந்து முடிக்கணும். அதை சிலபஸ் வைஸாக படிங்க, நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். ஃபார் லாங்குவேஜாக இருந்தாலும், ஜிஎஸ்ஸாக இருந்தாலும், மேக்ஸாக இருந்தாலும். ஓகேவா? ரைட். நான் அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு அந்த பேஸ் வேணும். இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து விட்டுட்டு வெளியே வந்து போகாதீங்க. நம்ம வெளியே போய் தேடணும் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் தேடிட்டே இருக்கணும். 90 டேஸ் கையில் இருக்குது இந்த வருஷம் குரூப் 2 கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்னா மினிமம் ஒரு 50 நாட்கள் நீங்கள் இந்த அடிப்படையை தான் முடிக்கணும். இவங்கள தான் முடிக்கணும். இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் வெளியே வந்து போகணும். நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்கும்போது கூட அதில் சமச்சீர் புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் கவர் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, சரி. இப்போது நம்ம என்ன விஷயம் கொடுத்துருப்போம் அப்படின்னா, யூனிட் டேஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இங்கே பாருங்கள், இப்போ லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்புறமே கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ ஜியாகிரஃபி எடுத்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? 6th புக்கை படிக்கணுமா? இல்லை, சிலபஸ் வைஸ் ப்ராப்பராக வந்து கொண்டு போகணும். இப்போ இந்த டாபிக் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லும் போது 10th புக்கில் அது வந்து கவர் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டாப்பிக்கும் எந்த புக்கில் கவர் ஆகுது, எங்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்கன்றத இந்த பிடிஎஃப்ல நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ரைட்டா? எல்லா டாப்பிக்கும் இப்போ மான்சூன், ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட் இருக்குது. பருவமழை, பருவநிலை மாற்றம் ஃபுல்லாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா 10th, 9th, 11th, 8th. அப்போ இந்த ஒரு டாப்பிக்கு நீங்கள் 10th புக்கு மட்டும் கிடையாது, 10th, 8th, 11th கம்பைன் பண்ணி படித்தா டாப்பிக்கை முடிக்க முடியும். நம்ம நோக்கம் 10th புக்கு நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன், 11th புக்கை ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு கிடையாது. இந்த டாப்பிக்கை நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், இதுதான் நம்ம நோக்கமாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல இந்த சாப்டர் நான் ஃபுல்லாக முடிச்சனா இல்லையான்றது மேட்டர் கிடையாது. டிஎன்பிசியில் கொடுத்துருக்க இந்த லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அமைவிடம், இயற்கை அமைப்புகள் ஃபுல்லாக முடிச்சிட்டா இல்லையா, நம்ம டார்கெட் அப்படி தான் வந்து கொண்டு போகணும். நீ இதை பார்க்குறதுக்கு 6 to 12 இவ்வளோ படிக்கணுமான்ற விஷயமா தோணும். நீங்கள் சிலபஸ் டீகோட் பண்ணி பாருங்கள். ஒரு டாப்பிக்கை படிக்க உங்களுக்கு கம்மியாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த புக்கை எடுத்தோம் அப்படின்னா 10th இந்த ஒரு சாப்டர் படிக்கும் போது இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி கேள்விகள் அதிகமாக கேட்டிருக்காங்க. கேட்குற 5 கேள்விகள் 2 கேள்வி இங்கே வந்துடுது. மேப் பேஸ் பண்ணி கேட்பாங்க, டேம் கேட்பாங்க, மவுண்டெயின்ஸ் கேட்பாங்க, மலைகள் கேட்பாங்க, ரிவர் கேட்பாங்க, மான்சூன், இதை பேஸ் பண்ணி வரப்போகுது. அப்போ அந்த 2 சாப்டரில் உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் கவர் ஆகுது. அப்போ சிலபஸ் பேஸ் பண்ணி கொண்டு போகும்போது தான் இது படிக்கணுமா வேண்டாமா, எப்படி போக போகிறோம், ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்து வரும். ஒரு சிலபஸ் காப்பி எடுத்துகிட்டு ஃபீச்சர்ஸ் முடிச்சிட்டோம்பா, அதை அப்படியே சர்க்யூட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா எடுத்து பார்க்கும்போது ஒரு 30-40 நாளில் 3/4 சிலபஸ் நீங்கள் முடிச்சிருக்கலாம். அந்த சிலபஸ் ஃபிலிம்ஸ்க்காக மட்டும் இல்லை, மெயின்ஸ்க்கும் சேர்ந்த மாதிரி கவர் ஆகும். ஓகே, அப்போ அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இது எல்லாமே சிலபஸ் உள்ள டாபிக். இது சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு சமச்சீர் புக்கில் கவர் ஆகிற சாப்டர்ஸ். ஓகே, பாருங்கள், 10th படிக்கணும், 6th and 7th வந்து படிக்கணும். பட் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக போனோம் அப்படின்னா 6th முடிப்போம், அதுக்கப்புறம் 7th, அதுக்கப்புறம் இப்படி தான் வந்து போக போகுது. பட் நீங்கள் சிலபஸ் வைஸ் படித்தா தான் 6th, 10th, 11th, 9th அது மாதிரி கம்பைன் பண்ணி படிக்க முடியும். எல்லா டாப்பிக்கும் நீங்கள் அந்த மாதிரி தான் வந்து படிக்கணும். ஓகே, இப்போ ஹிஸ்ட்ரி வந்து பாருங்கள். இப்போ முகல்ஸ் வந்து இருக்குது, முகலாயர்கள். ரைட்டா? நீங்கள் 7th புக்கில் படிக்கிறீங்க. இந்த 7th புக்கு முடிக்கும் போதே நீங்கள் ஆல்மோஸ்ட் முகல்ஸ் வந்து முடிச்சிருப்பீங்க. இதில் ஒரு 85%, ஒரு 80% முடிச்சிருங்க. எல்லா டாபிக் கவர் பண்ணிடலாம். அப்போ 20% இருக்குல்ல, அந்த 20% எங்கே படிக்க முடியும்னா 11th சேர்த்து படித்தா இதை 100% நீங்கள் மாற்ற முடியும். நம்ம அதை விட்டுட்டு 7th புக்கை நான் ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டேன், முகல்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன், 8th முடிச்சுட்டு 9th முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு 11th போய் படிக்கும் போது அகெயின் நீங்கள் A to Z ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த முகலாயர்கள். அப்போ 11th புக்கில் ஒரு 20 பேஜ் இருக்கும், 7th புக்கில் ஒரு 20 பேஜ் இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் படிக்கிற மாதிரி தான் வந்துருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? 7th 11th கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு பேஜஸ் வந்து கம்மியாகும், டைமும் கம்மியாகும், ரிவிஷன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இதே அக்பர் தான் 11th இருக்கார், 7th இருக்கார். அதே பாபர் தான், முகலாயர்கள் அதே முகலாயர்கள் தான். ஒரு அடிஷ்னல் ஃபேக்டாக எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் 11th கொடுத்துருப்பாங்க. அப்போ 7th முடிச்ச கையோட 11th நீங்கள் வந்து படிக்கணும். அப்படி படிக்கும்போது தான் டைம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டெல்லி சுல்தான் வந்து பாருங்கள், 7th டெல்லி சுல்தான் கொடுக்கப்பட்டிருக்கும், 11th அரேபியா துருக்கியா வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். ரெண்டுமே சேர்த்து படித்து பாருங்கள், சீக்கிரமாக முடிக்க முடியும். நீங்கள் தனியாக பிரிச்சிங்க அப்படின்னா டைம் அதிகமாக தான் எடுக்கும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சிலபஸ் வைஸாக லிங்க் பண்ணி படிக்க கற்றுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வந்து முடிக்க முடியும். ஓகேவா? இப்போ இந்திய தேசியமாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்ட்டுமே டாபிக் வைஸாக கொண்டு போங்க. இப்போ இங்கே வந்து பாருங்கள், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கா. ரைட்டு. இப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் என்னங்க முக்கியம்? 6th புக்கில் ஒரு 4 பேஜ் தான் இருக்கும். ரைட்டா? 10th புக்கில் ஃபண்டமெண்டல் ரைட்டு, டிபிஎஸ்பி எல்லாமே சேர்த்து அதில் கவர் பண்ணுற மாதிரி ஒரு 6-7 பேஜ் கொடுத்துருப்பாங்க. 12th புக்கில் இந்த டாபிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மட்டும் படிக்கிறதுக்கு 2 பேஜ் தான் வந்திருக்கும். அப்போ இந்த 6 பேஜில் சிலபஸை பிரித்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா 2 பேஜ் மட்டும் தான், ஒரு 1.5 பேஜ் வரைக்கும் மட்டும் தான் வந்திருக்கும். அப்போது ஒரு 6-7 பேஜ் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக வந்து முடிச்சலாம் சமச்சீர் புக்கில். இதை விட்டுட்டு நான் 10th புக்கில் அந்த சாப்டர் 1 ஃபுல்லாக படிக்கிறேன் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறது, பிரியாம்பல், அடிப்படை உரிமை, டிபிஎஸ்பி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வேறு சிலபஸ். இங்கே கவர் ஆகுது பாருங்கள், செகண்டில் வந்து கவர் ஆகிறது. ரைட்டா? அப்போ நம்ம என்ன விஷயம், 10th புக்கை படிக்கும் போதே இவ்வளோ படிக்கணுமான்னு தோணுறதை விட டாபிக் வைஸை பிரிச்சுட்டா
அந்த 1.5 பேஜ் நீ கவர் பண்ணும்போது ஓகேப்பா இந்த டாபிக் நான் ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டு நம்பிக்கை நமக்கு வந்து வரும். ரைட்டா? அப்போ 10th புக்கில் ஒரு பேஜ் முடிச்சிருந்தாலும் சிலபஸில் ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், அடிப்படை உரிமைன்னு எடுக்கும் போது 10th புக்கில் ஒரு பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் 10th புக்கில் இந்த சிலபஸ்க்கு போதும். ஓகே, 12th புக்கில் 2 பாக்ஸ் வந்திருக்கா, 2 பாக்ஸ் மட்டும் கவர் பண்ணால் சிலபஸ்க்கு 2 பாக்ஸ் மட்டும் போதும். அப்போ இந்த மாதிரி நீ கொண்டு போகும்போது தான் சிலபஸை ப்ராப்பராக அணுக முடியும். அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ரெகுலராக ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னா 6th 9th 11th கம்பைன் பண்ணி தான் படிக்கணும். நம்ம இதுக்கு ஒரு ப்ராப்பர் PDF நம்ம வந்து கொடுப்போம். ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அப்போ எல்லா சிலபஸ்க்கும் இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து முடிக்க முடியும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளே பில்ட் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் மேலே மேலே அதை கொண்டு போக முடியும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி லெவலில் போகும்போது கூட சிலபஸ் வைஸ் தான் நீங்கள் பிரிக்கணும். புக் வைஸாக போகவே போகாதீங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் கூட ஏன்னா ஜாயின் பண்ணீங்க ஃப்ரீ பேட்சாக இருந்தாலும் பெய்ட் பேட்சாக இருந்தாலும் சிலபஸ் வைஸ் மேக் பண்ணுங்கள். எல்லாமே சரியாக வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இதில் டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கேட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. இந்த PDF நான் கொடுத்துருக்கேன்ல, இந்த எல்லா சாப்டரும் நீங்கள் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா 2025 பேப்பரை அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ப்ராப்பராக அட்டன் பண்ணிக்க வந்து புரியும். ஒரு 30 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா 25 நம்ம ஷார்ப்பாக வந்து போட முடியும். டேரெக்டாக நிறைய கேள்வி கேட்க போகிறது கிடையாது. இன்டெரக்டாக கேட்டாலும் we can ஆன்சர். அதுக்கு பேஸை முடிக்கணும். அடிப்படை முக்கியம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம லாங்குவேஜுக்கும் மேக்ஸ்க்கு வந்து பார்க்கலாம். இங்கிலீஷ் ஃப்ரீ டெஸ்ட் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அதை பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். தமிழுக்கு சீக்கிரமாக வந்துட்டு இருக்கு. அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட்.